படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சலாம் அலைக்கும். படம் நல்லா இருக்குங்க, சிறப்பா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப சூப்பரான டைரக்ஷன், நல்ல கதை, ஸ்டோரியே சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட வந்து படம் பாருங்க. நான் எல்லாரோட ஆக்டிங் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதை வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. சூப்பரா எல்லாருமே கலக்கிட்டாங்க. ரஜினி சார் படம் ஃபுல்லா வராரு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. நீங்க வந்து படத்தை வந்து முள்ளும் மலர மாதிரி கிளாஸாவும் இருக்கும், பாஷா மாதிரி மாசாவும் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அது நீங்க தியேட்டர்ல நீங்க வந்து நீங்க சொல்லணும், நான் சொல்ல கூடாது, நீங்க சொல்லணும். ஆமா, மதத்தை மனசுல வை, மனிதனை அதுக்கு மேல வை. என்ன பாய் சூப்பர் முலாகத்ல படம் நல்லா சூப்பரா இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. இப்படத்து கூட வந்ததும் நடிச்சதும் எல்லாமே பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். பெரிய பாக்கியம். அண்ட் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சார் மூவி இங்க தமிழ்நாடு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வந்து விசில் போட்டுட்டே இருந்துச்சு. சோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு சீன் தான் இருந்துச்சு. சோ அவ்வளோ இல்ல, அது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாரு. பட் எல்லாமே எனக்கு செட் வந்து கூட ஷூட்ல வரும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் ஆல்சோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது சார். நாங்க தலைவருக்காக வந்தோம், அதனால தலைவரை பார்த்தோம் சார். நம்ம 10 மினிட்ஸ் தான் வராங்கன்னுலாம் ஒரு ரூமர் மாதிரி வந்தது. பட் கம்ப்ளீட் படம் ஃபுல்லா தலைவர் இருக்கார். எவ்வளவு நேரம் வராருன்னு சொல்ல மாட்டோங்க, அது வந்து நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். பட் அவர் படத்துல வந்து அழகா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவரா ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. சரி, இது யூஷுவல் இதுதான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. இது போத் ஸ்போர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ரிலிஜன் வந்துட்டு மிக்ஸ் பண்ண கூடாதுங்கிற ஒரு இது கான்செப்டும் இருக்கு. ரெண்டாவது இந்த ஹிந்து முஸ்லிம் இதை பத்தியும் பேசியிருக்காங்க. கண்டிப்பா சார். பி அன் இந்தியன், ட்ரூ இந்தியன் சொல்ல வராங்க. எந்த ஜாதி எந்த மதம்னு இல்லாம இந்தியனா இருங்கன்றத தலைவர் வாயிலேருந்து கேட்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கியூட்டா பவுலிங் போடுறாரு, நமாஸ் பண்றாரு, தேர் இழுக்கிறாரு. ஐ திங்க் இந்த ஒரு தேவர் மகன் ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு அந்த தேருக்கு அப்புறம் இந்த தேர் தான் இனிமே எல்லாரும் மனசுலயும் நிற்கும்னு நினைக்கிறேன் சார். அதுதான் சார் சொல்ல வராரு. பி அன் இந்தியன், ட்ரூ இந்தியன். குல்லா போட்டாலும் சரி, தேர் இழுத்தாலும் சரி, அவ்வளவுதான் சொல்ல வர்றாரு. இருக்குடா ஒரு அஸ்லாம் வலைக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து படம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவரோட பேச்சு, வீச்சு, டைலாக் டெலிவரி, ஐயோ உண்மையிலேயே தலைவா அவங்களை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது, 1000 கண்கள் வேணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படங்கள் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக லேக்காக இருக்கமா லைட்டாக ஃபீல் ஆச்சு அங்கங்கே. ஸோ அது மேபி இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்க மாதிரி. அதனால் அவர் ஒரு சில டைலாக் டெலிவரிஸ்லாம் நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. அதாவது எம்மதமும் சம்மதம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து நம்ம கோயிலுக்கு வருவாங்க, உள்ளே வருவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வரமாட்டாங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல போனால் எந்த முஸ்லீம்ஸுமே நம்ம இந்து கோயில்ஸுக்கு வரமாட்டாங்க. இல்லை ப்ரோ, வரமாட்டாங்க. இல்லை ப்ரோ, வரமாட்டாங்க. ஆக்சுவலாக வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்டே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களே வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவு நான் பார்த்த அளவுக்கு என்னோட நாலேஜ் கேட்ட அளவுக்கு வரலன்னு தான் எனக்கு தெரியும். வரலன்னு எனக்கு தோணுது. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வந்தா சந்தோஷம் தான். நான் வந்து இல்லை அப்படிலாம் சொல்ல. வந்தா சந்தோஷம் தான். நான் வந்து அது ஒரு இதுவோ ஒரு ஆப்போசிட்டோ அப்பெல்லாம் நான் பேச வரல. வந்தால் சந்தோஷம் தான். ஏன்னா என்னை பொறுத்தளவு எம்மதமும் எல்லா மதமும் சம்மதம் தான். இந்த படம் அதை தான் உணர்த்திருக்கு. அதுதான் நானும் அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டாக நிலைக்கும் அல்லாஹ், இயேசு, கிறிஸ்டின், முஸ்லீம் இது எல்லாமே வந்துட்டு
கடவுள் மனுஷன் படிச்சது தானே. ஸோ மனுஷன் படிச்சதுல எந்த மதத்தையும் வந்துட்டு வந்து இந்த மதத்தை வந்து கும்பிடக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாருமே சொன்னதில்லைல்ல. ஸோ இந்த படம் அதை புரிய வச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஓவராலாக வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஒரு படம், ஒரு 2 ஊரை பற்றி ரிலீஜனை பற்றி ஒரு படம். அண்ட் முக்கியமாக இருங்க வரேன், செந்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஏதோ வேணுமுக்கே போட்ட மாதிரி ஏதோ வெண்கே ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டான ரோல் கொடுத்துருக்கலாம் செந்தில் சார் ஆஃப்டர் லாங் டைம். அண்ட் முக்கியமாக தங்கதுரை ஆஃப்டர் லாங் டைம் என்னோட ரொம்ப ஃபேவரட் பர்சன், எப்பவுமே ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி த்ரூ அவுட், அது இவ்வளோ பெரிய படத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் ஆஃப்டர் லாங் டைம் இல்லை, ஆஃப்டர் லாங் டைம். ஆமாங்க வரணுமா இல்லையா? ஏங்க அவர் கேமியோ இல்லைங்க, அவர் தாங்க கேமியோ விஷ்ணு விஷால் தாங்க, அவர் கேமியோ இல்லைங்க, அதுதாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்லை ஆக்சுவலாக படம் ஃபுல்லாக அவர் தான் ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் போகிறவங்களாம் தலைவர் படம்னே போட்டிருக்கலாம். ஐயோ கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, தேட்டரில் உட்கார முடியல, அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ். தலைவா நானும் கத்துறேன், ஐயோ என்ன கத்தி தொண்டையை போயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்கு படம். ஓவராலாக படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் வந்ததனால விஷ்ணு விஷாலுக்கு விக்ராந்த் இருக்க ரோல் அவரோட இம்பார்ட்டன்ஸ்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ற மாதிரி என்ன பொறுத்தவரை அவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டோரி அப்படி ஒன்லைன், ஏன்னா அவங்க 2 பேரும் ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இம்பார்ட்டன்ஸ்னா வேற யாரு கொடுப்பா? அவர் தான் விக்ராந்த் ஒரு அப்பா சூப்பர் ஸ்டார், அப்புறம் வேற யாரு? கதையை லீக் பண்ண வேணாம், நான் வந்து ரொம்ப கிழிச்சு பண்ண வேணாம். படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அண்ட் முக்கியமாக ஃபேமிலியாக எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் என்னை பொறுத்த டைலாக் டெலிவரிஸ் ஒன்னால எதுவுமே முடியாது, வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முன்னாடி நீ சாட்சி காமிக்கணும். யார் என்ன சொன்னா என்ன, நம்ம வாழ்க்கையை நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கணும், அதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் நல்லா இருக்கு. உண்மையிலே ஒவ்வொரு டைலாக் டெலிவரியுமே அவ்வளோ ஒரு மாதிரி புள்ள இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அதே வர படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓவராலாக ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. செம்மையா இருந்தது. ரஜினி சார் பொசிஷன் அப்படி வேற மாதிரி இருந்தது. என்ட்ரிலாம் வந்து செம்மையா இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க? அதான் நம்ம ரிலிஜியன் பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் வேறுபாடு பார்க்காம சொல்ல வர கருத்து புரியுதுங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும். ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். குட் மூவி. ஏர்மன் மியூசிக்ல அப்படி சூப்பரா இருந்துச்சு. செந்தில் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு மாதிரி எமோஷ்னலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன லேக் ஆச்சு படம்? தலைவருக்காக வந்தது. தலைவர் செம்மையாக பண்ணிட்டாரு, செம்மையாக பண்ணிட்டாரு. அது வேற இது வேற, பட் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக பிடிச்சிருக்கு ரொம்ப. தேங்க்யூ. இப்போ ஐஸ்வர்யா ராய் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா ஒரு சங்கி இல்லை, நான் இந்த படத்தில் நிரூபிச்சிட்டாங்க. எந்த சீனை பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை நிரூபிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த எல்லாமே நீங்கள் பார்த்தா புரியும். டைலாக் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்லாம் அப்படிலாம் சொல்ல, பட் ஆனால் கருத்து நிறைய சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு. தேவை இப்போ எல்லாரும். அவரோட ஆக்டிங் வந்து காமெடியாக இருந்ததா இல்லை குணச்சித்திரமாக நடிச்சிருந்தாரா? ஒரு மாதிரி எமோஷ்னலாக நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. நடிப்பு கனெக்டிவிட்டி ஆச்சா? எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. எல்லாருமே ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க. விஷ்ணு விஷால்லாம் வேற மாதிரி. யாரோட ஆக்டிங்? விஷ்ணு விஷால் அவங்களோட ஆக்டிங். விஷ்ணு விஷால் வேற மாதிரி பண்ணிட்டாங்க, நல்லா இருந்தது. இந்த படத்துல இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப லேகா இருந்துச்சு, நீங்க எதை லேக்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பர். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9.8 தரலாம் 10க்கு.